Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PHP functions and arrays தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ல வந்து என்னென்ன டைப்லாம் இருக்கு, எப்படி வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அரேல உள்ள டைப் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா PHPல வந்து ரெண்டாவது கிளாஸ். ஆல்ரெடி PHPல ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அது வந்து பேசிக்கா இருக்கும். வேரியபிள்ஸ்னா என்ன, எப்படி வந்து PHPல வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கும். தேவைப்படுறவங்க PHPங்கிற பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. PHPல உள்ள எல்லா வீடியோவுமே வந்து அந்த ஃபோல்டர்ல மூவ் பண்ணிடுவேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். PHP வந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோல பார்த்தோம். கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்டிங்னா என்ன, சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். PHP வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங். இதில் ஃபங்க்ஷனும் அரேவுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்டோ ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபங்க்ஷனு இல்லைன்னா அரே இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவைப்படும் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. சிம்பிள் ப்ராஜெக்ட் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்னால் நம்ம ஃபங்க்ஷன் அரே யூஸ் பண்ணாமல் போடலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராமோ இல்லை பெரிய ப்ராஜெக்டாவோ இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அரே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா in most of the programming language a block of segment in a program that performs a specific operation task. Insert, execute, delete, calculate, etc. This segment is also known as function. ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் செக்மெண்ட், அதாவது ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து நம்ம எழுதிடுறோம். அந்த கோடை வந்து நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதுக்குள்ள இருக்க ஆப்ரேஷன் இன்சர்ஷனோ இல்லை இன்சர்ட்டோ டெலீட்டோ இல்லை பர்டிகுலர் கால்குலேஷனோ என்ன ஒரு கால்குலேஷனோ என்ன ஒரு பார்ட்டோ அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம்னா அது எங்கெல்லாம் அந்த சேம் டைப் ஆஃப் ஒர்க் டாஸ்க் வந்து தேவைப்படுதோ அப்போ எல்லாம் வந்து அந்த கோடை வந்து கால் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஃபங்க்ஷன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம்னா எப்பெல்லாம் வந்து அதே சேம் டைப் ஆஃப் கால்குலேஷனோ சேம் டைப் ஆஃப் டாஸ்க் வந்து நம்ம பண்ண போறோமோ அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக எழுதியிருந்தோம்னா அந்த கோடை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபங்க்ஷனா எழுதலைன்னா அதை வந்து திரும்ப வந்து நம்ம ரீகோட் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக எழுதிட்டோம்னா அது எங்கெல்லாம் தேவைப்படுதோ சேம் டைப் ஆஃப் கால்குலேஷனோ சேம் டைப் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது அதை வந்து கால் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இதை வந்து ப்ரொசீஜர் இல்லை சப்ரூட்டீன் அப்படி எல்லாமே சொல்லலாம் இந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அது வந்து வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து என்ன டேட்டா டைப்பாக கூட ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை நல் வேல்யூ கூட ரிட்டர்ன் பண்ணலாம். நம்ம எப்போ வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன். இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் நேம் தான். எப்படி வேணாலும் கேட்கலாம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனாலும் சிஸ்டம் ஃபங்க்ஷனாலும் பில்டின் ஃபங்க்ஷனாலும் ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்: யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்டின் ஃபங்க்ஷன், பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள என்ன ஆப்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யூசர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. யூசர் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறாங்களோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் UDF. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். UDFனா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். User defined function in PHP gives a privilege to user to write own specific operation inside of existing program module. அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி இது வந்து கால் பண்ணணும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி யூசரே அவங்க என்ன ஆப்ரேஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறாங்களோ அதை வந்து எழுதிக்கலாம். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதுல 2 ஸ்டெப் இருக்கு. 2 important steps the programmer has to create for user defined functions are ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் டிஃபர் ஆகும். C++ல வேற மாதிரி இருக்கும், Cல வேற மாதிரி இருக்கும், ஜாவால வேற மாதிரி, PHPல. அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பட் அந்த கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் சேம் தான். அதில் டிக்ளேர் பண்ணுறது கால் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். PHPல எப்படி ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம யூசர் வைக்கிற வேரியபிள் நேம். என்ன வேரியபிள் நேமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கலாம். அந்த வேரியபிள் நேம்க்கு என்ன ரூல்ஸோ PHPல இருக்கோ அந்த ரூல்ஸுக்குள்ள அந்த சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் அந்த ஃபங்க்ஷன் நேம்.
ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது நம்ம யூசர் வைக்கிற நேம். அதுக்கப்புறம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுறோமோ அது எல்லாமே எழுதிட்டு அதை கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்றோம். இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். PHPல ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இதுதான். ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன்ங்கிறது கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம் யூசர் வைக்கிற வேரியபிள் நேம். அதுக்குள்ள என்ன டாஸ்க் வந்து பண்றாங்களோ என்ன கோட் எழுதுறாங்களோ அதுக்குள்ள எழுதிக்கலாம். இதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ என்ன கோட் எழுதணுமோ அதை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிக்கலாம். அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். அது எப்படி கால் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் செமிகோலன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது செமிகோலன் வச்சு முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணும்போது ஃபங்க்ஷன் நேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கர்லி பிரேஸ்க்குள்ள எழுதணும். கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து கால் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் இப்போ சப்போஸ் அடிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னா அடிஷனுக்குள்ளார என்ன செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்களோ அதை இங்கே எழுதிடணும். கால் பண்ணும்போது அடிஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து கால் பண்ணணும். Function calling. A function declaration part will be executed by a call to the function. Programmer has to create function calling part inside the respective program. இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. PHP function insert message அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட கீவேர்டு. ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு, insert MSG அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனோட நேமு. இதுக்குள்ளார எக்கோ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் inserted successfully அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார. இதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். insert MSG of ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்சர்ட் மெசேஜ்னு கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்களோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலை, ஒன்லி ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ பண்ண சொல்லியிருக்காங்க. PHPல வந்து எக்கோங்கிறது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷன் நேமு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து செமிகோலன் கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போது ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதணுமோ அதை வந்து கர்லி பிரேஸ்க்குள்ள எழுதிக்கணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். அடுத்து பார்த்தீங்கன்னா parameterized function. Required information can be shared between function declaration and function calling part inside the program. Parameterized function என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் வந்து ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டோம். டிக்ளேர் பண்ணும்போது நம்ம ஆர்குமெண்ட்ஸ் parameterize கம்மா கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து parameterized function. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அதுக்கும் வந்து இந்த வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அதாவது இந்த parameterize யூஸ் பண்ணி தான் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம கால் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவோம். பேராமீட்டரும் ஆர்குமெண்ட்ஸும் சேம் தான். எதை வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்குள்ளார ஃபங்க்ஷன் நேம் அங்கே வந்து கமா கொடுத்து மோர் தென் ஒன்னுனா கமா கொடுத்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க இங்கே ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுறத வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதுவே கால் பண்ணும்போது நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆர்குமெண்ட் சொல்லுவோம். கால் பண்ணும்போது கமா கொடுத்து மோர் தென் ஒன்னுனா கமா கொடுத்து செப்பரேட் பண்ணுவோம். இல்லை ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறோன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். நம்ம கால் பண்ணும்போது யூஸ் பண்ணுறத வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது டிஃபைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறத வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து parameterized function. அதில் வந்து நம்ம வேல்யூ வந்து ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து parameterized function. The parameter is also called as arguments. It is like variables. The arguments are mentioned after the function name and inside of the parenthesis. There is no limit. இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. எத்தனை வேணாலும் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் யூஸ் பண்ணும்போது கமா செப்பரேட் பண்ணி பாஸ் பண்ணுவோம். For sending arguments, just separate them with a comma notation. இதில் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் ஆஃப்
டாலருக்குள்ள வேரியபிள் வந்து பிஹெச்பியில் டாலர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வேரியபிள் நேமாக நம்ம பிஹெச்பியில் எடுத்துப்போம். இப்போ டாலர் எஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு வேரியபிள் நேம். இங்கே கொடுக்கறது இதுதான் வந்து பாராமீட்டர். இதை வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாராமீட்டர். நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது நம்ம அங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டுமே சேம் தான், சின்ன டிஃப்ரென்ஸ். இது என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது கொடுக்கறத வந்து பாராமீட்டரானும், நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுவோம் கால் பண்ணும்போது கொடுக்கறத வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ் நேம்னு. அதுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா எக்கோ டாலர் எஸ் நேம். இங்கே வந்து இந்த எஸ் நேம்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்கோ இங்கே எஸ் நேம்ங்கிறது டாலர் எஸ் நேம் அப்படின்னா இந்த எஸ் நேம்ல பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்காங்களோ அது பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து இன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பிஆர் டேக் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பிரேக் அடுத்த லைனுக்கு போயிடும், அடுத்த லைனுக்கு வந்து கண்ட்ரோல் போயிடும். இப்போ எக்கோ இங்கே வந்து எஸ் நேம்ல இருக்க வேல்யூ, அதாவது நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ ஆர்குமெண்ட்ல அந்த வேல்யூ, அதுக்கப்புறம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும் இந்த பிரேக்கை பார்த்தோன்னே. அடுத்து கீழே பாருங்க, ஸ்கூல் நேம் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுதான் வந்து ஃபங்க்ஷன் காலிங். இது வந்து ஃபங்க்ஷன் நேம், நம்ம ஃபங்க்ஷன் நேம் ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம். இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஃபங்க்ஷன் வந்து எத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்க, 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாராமீட்டர் தான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது கொடுத்துருக்கோம். அதனால ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ணணும். இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்களோ, எத்தனை பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் தான் இங்கே வந்து பாஸ் பண்ண முடியும். இங்கே ஒரே ஒரு வேரியபிள் நேம் தான் கொடுத்துருக்கோம், அதனால இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ல ஒரே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இது ஒன்று என்னன்னா, இப்போ மோர் தென் ஒன்றுனா கமா செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கால் ஆகும், அப்போ இங்கே போகும். ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போது இந்த வேல்யூ, இந்த எஸ் நேம்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும், அது எக்கோ பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்ல இன் தமிழ்நாடுன்னு இருக்கு. அப்போ இது கண்டினியூ ஆகும். இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ அது பக்கத்திலேயே இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் அடுத்த லைன் போயிடும் கண்ட்ரோல். திரும்ப ஒரு டைம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து ரெண்டாவது டைம் என்ன பண்ணோம், ரெண்டாவது டைம் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்குள்ள போயிட்டு இந்த எஸ் நேம்ங்கிற வேரியபிளுக்கு வந்து இந்த செகண்டா கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ பாஸ் ஆகும். அப்போ பிரிண்ட் பண்ணும் இதை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு பக்கத்துலேயே வந்து இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதனால அது பிரிண்ட் ஆகும். இப்போ ரெண்டுக்கும் நடுவுல பாரு ஒரு டாட் வச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டையும் கம்பைன் பண்றதுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கும்போது இன்னொன்னையும் வந்து கம்பைன் பண்ணும்போது இந்த டாட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து கன்கார்டினேட் பண்ணுது இந்த டாட், அதாவது பக்கத்துல இன் தமிழ்நாடு இருக்கு, அதை ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த டாட். அப்படி இல்லைன்னா இங்க செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கணும். இல்ல நம்ம இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கறது மீனிங் தான் இந்த டாட் வச்சு கம்பைன் பண்றோம். இங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட்ல வந்து செமிகோலன் வச்சு முடிக்கணும். இப்போ செகண்ட் டைம் கால் ஆகும்போது திருச்சி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் அடுத்த லைன் வந்துடும். அடுத்து இன்னொரு டைம் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா சென்னை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைன்னு சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்றோம். அப்போ வந்து தேர்ட் டைம் வந்து வேல்யூ பாஸ் ஆகும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைன்னு சொல்லிட்டு பாஸ் ஆகும். அது பக்கத்துல இன் தமிழ்நாடு இருக்கு, அதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். இங்க என்ன வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு இன் தமிழ்நாடுன்னு ஜாயின் பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பக்கத்துல அதை கம்பைன் பண்ணி டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். இந்த டேக் வந்து டேக் பிரிண்ட் ஆகாது. இந்த டேக் வந்து பிரேக்குங்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் போறதுக்காக இந்த டேக் சென்னைன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஃபோர்த் டைம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும். அடுத்து இன்னொரு டைம் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் அண்டர்ஸ்கோர் நேம், அதாவது ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணியிருக்கோம். அதுல என்ன வேல்யூனா காஞ்சிபுரம் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் சொல்லிட்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் டைம் வந்து அதே போல பிரிண்ட் ஆகும். அடுத்து ஃபிஃப்த் டைம் கால் ஆகும். ஃபிஃப்த் டைம் திருநெல்வேலி, அது வந்து பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து 5 டைம் வந்து கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரே சேம் ஃபங்க்ஷன் தான்,
ஒரே ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரிப்பீட்டடா சின்ன ஒர்க்குங்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் எக்கோ பண்ணிக்கலாம். இதுவே இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசா ஒரு கால்குலேஷனா இருந்துச்சுன்னா, அதே போல இந்த மாதிரி 5 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து இந்த ஃபங்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ங்கிறதுனால நம்ம ஃபங்ஷன் எழுதாத கூட டைரக்டா எக்கோ போட்டு எழுதிக்கலாம். இதுல வந்து ஒரு பெரிய ஒர்க்கு பெரிய டாஸ்க்கு அப்படிங்கும்போது இதே மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சேம் டைப் ஆஃப் கோடு தேவைப்படும் போது அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா எழுதிட்டு நம்ம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரே சேம் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லிக்கலாம். அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட யூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு பேராமீட்டரைஸ் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். அது பாஸ் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேராமீட்டரைஸ் வந்து 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்கூல் நேம் அதில் வந்து எஸ் நேமு ஸ்ட்ரென்த் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே டாலர் முன்னாடி போடணும். PHPல வேரியபிள் நேமுக்கு டாலர்னு மென்ஷன் பண்ணாதான் அது வேரியபிள் நேமா எடுத்துக்கும். இப்போ டாலர் எஸ் நேமு ஸ்ட்ரென்த் ரெண்டையும் வந்து பேராமீட்டரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளார எக்கோ எஸ் நேம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் இங்க ஸ்ட்ரென்த்ல என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டிக்ளேர் பண்ணும்போது 2 பேராமீட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம கால் பண்ணும்போது அதாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம்னா எரர் வரும். இங்க 2 யூஸ் பண்ணோம்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இல்ல ஒரு ஆர்குமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்றதா இருந்தா ஃபங்க்ஷன்ல வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஒரே ஒரு பேராமீட்டர் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கணும். இப்ப ரெண்டு கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணணும். அதே சேம் தான் ஆர்குமெண்ட் வந்து 2 பாஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்கூல் நேம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு சொல்லிட்டு இந்த எஸ் நேமுக்கு வேல்யூவும் அடுத்து 200ங்கிறது ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து பாஸ் ஆகும். அது அப்படியே வந்து இங்க பிரிண்ட் ஆகும். எக்கோங்கிறது எஸ் நேம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிருக்கோம். அந்த வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்து டாட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அடுத்து கம்பைன் பண்றாங்க. அடுத்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகுது இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்ததையும் வந்து கம்பைன் பண்றதுக்காக இந்த டாட் வச்சு தான் கம்பைன் பண்ணணும். இல்ல இந்த டாட் இல்லைன்னா இங்க எரர் வரும். இங்க டாட் வைக்கணும். இந்த சென்டென்ஸ் வந்து இந்த முடியல. அப்ப முடியும் போது செமிகோலன் கொடுக்கணும். அப்படி முடியலன்னா கன்காண்டியேட் பண்ணும்போது டாட் வச்சு பண்ணணும். இதை வந்து ஏன் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கல அப்படின்னா இந்த டாலர் ஸ்ட்ரென்த்துங்கிறத டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா அது ஒரு டெக்ஸ்டா எடுத்துக்கும். இது வந்து ஒரு வேரியபிள் நேம். டாலர் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள வெளியே தான் கொடுக்கணும். உள்ள கொடுத்தோம்னா அது வந்து பிஹெச்பி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டாலர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதே பிரிண்ட் ஆயிடும். இப்போ வந்து டாட் வச்சு நம்ம டாலர் ஸ்ட்ரென்த்னு கொடுக்கும்போது இது ஒரு வேரியபிள் நேம். அதனால இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அதுக்குதான் வந்து நம்ம கன்கான்கேட் பண்ணி டபுள் கோட்ஸ்க்கு வெளியில கொடுக்குறோம். அப்ப வெளியில கொடுக்கும்போது இது வந்து வேரியபிள் நேம்ல உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ டாலர் ஸ்ட்ரென்த்ல வந்து 200ன்னு பாஸ் பண்ணிருக்கோம். அப்போ 200ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதே போல 5 டைம்ஸும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது இங்க என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோமோ அந்த ஆர்குமெண்ட் வந்து இங்க வேல்யூக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். எஸ் நேம்க்கும் எஸ் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து வேல்யூ ரீப்ளேஸ் ஆகி அந்த இதை வந்து இங்க எக்கோ பண்ணும், பிரிண்ட் பண்ணும். நேம்ங்கிற இடத்துல என்ன நேம் பாஸ் பண்ணிருக்கோமோ அதுவும் ஸ்ட்ரென்த்துங்கிறதுல என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் ஃபங்க்ஷன்ல. அடுத்து மூணாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ஃபார் எ ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் எ வேல்யூ யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷன்ல வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரையே நம்ம எக்கோ பண்ணிட்டோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபங்க்ஷன்ல உள்ள எக்ஸிகியூஷன் எல்லாமே என்ன கால்குலேஷனோ அதெல்லாம் முடிச்சுட்டு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபங்க்ஷன்ங்கிறது கீவேர்டு. இதே ஃபங்க்ஷன் எழுதணும். அது வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது வந்து கீவேர்டு ஃபங்க்ஷன்ங்கிறது. இங்க ஃபங்க்ஷனோட நேம் வந்து நம்ம யூசர் வைக்கிற நேம். இதுல பாத்தீங்கன்னா சம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. அதுல வந்து எக்ஸ் ஒய் 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க.
அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார z ஈக்குவல் டு இங்க வந்து வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்ல. PHPல அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம என்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்றோமோ அது அங்கங்க வந்து டாலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து சி சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி இன்டீஜர் டபுள் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்ல. டாலர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாவே அது வந்து வேரியபிளா எடுத்துக்கும் PHPல. இதுல பாத்தீங்கன்னா டாலர் z ஈக்குவல் டு இங்க வந்து 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கோமா, அங்க என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணி டாலர் இசட்டுங்கிற வேரியபிள்ல வந்து அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இசட்டை வந்து ரிட்டர்ன் பண்றோம். இந்த வேல்யூ வந்து என்ன எக்ஸ்ல வேல்யூ ஒய்ல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணி இசட்ல வந்து அசைன் அந்த இசட்டுங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்றோம். இதோட ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்து எக்கோ 5 + 10 = இது வந்து எக்கோ பண்ணிருக்காங்க. இது வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். 5 + 10 = அப்படிங்கிறது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கறனால. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. சம்முங்கிறது வந்து நம்ம ஃபங்க்ஷனா எழுதியிருக்கோம். சம் ஆஃப் 5, 10 இது ரெண்டும் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்றாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு. 5, 10ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் டாட் வச்சு டபுள் கோட்ஸ்ல பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இங்க வரும் இந்த எக்ஸுக்கு வந்து 5ங்கிற வேல்யூவும் ஒய்க்கு வந்து 10ங்கிற வேல்யூவும் அசைன் ஆகும். இது டாலர் இசட் ஈக்குவல் டு இந்த 5 இங்க எக்ஸ்ல வந்து 5 இருக்கும், ஒய்ல வந்து 10ன்னு இருக்கும். அப்போ 5 + 10 15. 15 வந்து இசட்ல வந்து அசைன் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் இசட். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 15ங்கிற வேல்யூ இசட்ல இருக்கும். இந்த 15ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ கண்ட்ரோல் திரும்ப கீழே வரும். இங்க வந்து 15ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிடும். இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே என்ன ரிசல்ட் வரும்னு பாத்தீங்கன்னா எக்கோ 5 + 10 = 15 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே பிரிண்ட் ஆகுறது. 5 + 10 = 15. இந்த சம்முங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இங்க இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இங்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். இசட்ங்க வந்து 15ங்கிறது இங்க பிரிண்ட் ஆயிடும். இந்த பிஆர்ங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். இந்த டபுள் கோட்ஸ் இல்லாம கொடுத்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் வரும். டபுள் கோட்ஸ்குள்ள தான் கொடுக்கணும். இது வந்து HTML டேக். பிரேக்குங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். செமிகோலன் கொடுத்துருக்காங்க. பிரேக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் போயிடும். அடுத்து வந்து எக்கோ கொடுத்துருக்காங்க. அதே போல 7 + 13 = அப்படிங்கறத வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால அப்படியே 7 + 13 = அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. 7, 13 சொல்லிட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸுக்கு வந்து 7ம் ஒய்க்கு வந்து 13 சொல்லிட்டு பாஸ் ஆகும். இசட்ல வந்து 2 வேல்யூ ஆட் பண்ணி 20ங்கிற வேல்யூ இசட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணும். இசட்டை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 20ங்கிறது வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். அப்போ 7 + 13 = 20ங்கிறது வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். பிரேக் கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கோ 2 + 4 = அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால அந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு திரும்ப வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது. 2, 4ன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 2வும் 4ங்கிறது வந்து ஒய்க்கும் வந்து வேல்யூ பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆட் பண்ணி இசட்ல வந்து 6ன்னு ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இசட்ன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் அந்த 6ங்கிற வேல்யூ. அப்போ 2 + 4 = 6ன்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிடும். இங்க பிரேக் கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை. பிரேக் ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம கொடுக்கல, அதனால வந்து இங்க பிரேக் கொடுக்கல. பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இதுதான் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ல வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதுல இருந்து நம்ம ஏதாவது வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன வேரியபிள் நேம் வந்து நம்ம ரிட்டர்ன்ல கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிள்ல உள்ள வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரே இன் PHP. அரே வந்து PHPல வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரேனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் வேல்யூ வந்து சிங்கிள் வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து சேம் டேட்டா டைப்பா இருக்கணும். அதுதான் வந்து அரே. இதுல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அரே யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ்டு அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லிட்டு 3 டைப்பா இருக்கு. அரேயோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா $array variable equal to array of value1, value2, value3. இதுல array variableங்கிறது வந்து வேரியபிள் நேம். நம்ம என்ன வேரியபிள் நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நேம்.
இங்க அரேங்கிறது வந்து இது வந்து கீவேர்டு. அரேங்கிறது இதே போல தான் யூஸ் பண்ணணும். அரேன்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணணும். இது வந்து கீவேர்டு. அதுக்கப்புறம் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன், அதாவது 0 அரேல வந்து எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அந்த மாதிரி இது வந்து பொசிஷனோட வேல்யூ. இதான் இப்படிதான் வந்து அரே வந்து PHP ல வந்து டிக்ளேர் பண்ணணும். அரே வேரியபிள் நேம் ஈக்குவல் டு என்ன யூசர் வைக்கிற வேரியபிள் நேம் தான், நம்ம என்ன வேரியபிள் நேம்லாம் வச்சுக்கலாம். அது வந்து வேலிடா இருக்கணும். வேரியபிள் நேம் வேலிடா இருக்கணும். ஈக்குவல் டு அரேங்கிறது வந்து கீவேர்டு. அதுக்கப்புறம் வேல்யூ 1, வேல்யூ 2 வந்து கமா செப்பரேட் பண்ணி நம்ம எத்தனை வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை வேல்யூ கொடுத்துக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்டு அரே. அடுத்து அசோசியேட்டிவ் அரே சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அரே இதுல வந்து வேல்யூக்கு முன்னாடி கீ கொடுத்துருப்போம். கீ அதோட வேல்யூ அது மாதிரி கமா செப்பரேட் பண்ணி கீ கொடுத்து அதோட வேல்யூ கொடுத்துருப்போம். கீங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். வேல்யூ வந்து அதோட வேல்யூ, இந்த கீயோட வேல்யூ என்னவோ அதை வந்து ஈக்குவல்டுன்னு கொடுத்து கொடுக்குறோம். இப்போ இண்டெக்ஸ் அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டீச்சர் நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் இனியன், கவின், நிலானி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. டீச்சர் நேம் அப்படிங்கிறது தான் வந்து அரே நேம். அரேங்கிறது கீவேர்டு. இங்க வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கோ பண்ணியிருக்காங்க. இது டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டீச்சர் நேம்ங்கிறது தான் அரே நேம். இந்த வேல்யூ வந்து இந்த அரே நேமை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வேல்யூவெல்லாம் நம்ம கால் பண்ணிக்க முடியும். இப்போ டீச்சர் நேம் ஆஃப் 0 அரேல எப்பவுமே 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூ 0, அதாவது இனியன்கிறது 0, 1ங்கிறது கவின், 2ங்கிறது நிலானி. அப்படிதான் வந்து அரேல யூஸ் பண்ணுவோம். 0ல இருந்து தான் அரேல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டீச்சர் நேம்ங்கிறது அரே நேம். டீச்சர் நேம் ஆஃப் 0 அப்படிங்கும்போது இனியன் சொல்லிட்டு கால் ஆகும். அந்த டீச்சர் நேம் ஆஃப் 0ல வந்து இனியன் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர் நேம் ஆஃப் 1 அதில் வந்து கவின்ங்கிற வேல்யூ இருக்கும். இங்கே வந்து $2 சிம்பிள் வந்து வராது, $1 தான் வரும். $2 சிம்பிளும் யூஸ் பண்ணுவோம் PHPல. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர் நேம் ஆஃப் 1 அரேல உள்ள டீச்சர் நேம் ஆஃப் 1ங்கிற போது அதில் என்ன வேல்யூ இருக்கோ, அதாவது இதுவே ஒரு வேரியபிள் நேமாக எடுத்துட்டு அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே பிளேஸ் ஆகும். அதையும் வந்து திரும்ப ஒரு வேரியபிள் நேமாவே எடுத்துக்கும். அப்புறம் திரும்ப அதில் உள்ள வேல்யூ என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். $1 வந்து PHPல வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து $1 போதுங்க. $2 தேவையில்லை, $1 போதும். இது வந்து மிஸ்டேக்னு நினைக்கிறேன். இப்போ டீச்சர் நேம் ஆஃப் 1ல வந்து கவின்ங்கிற வேல்யூ இருக்கும், அது வந்து பிரிண்ட் ஆகும். இதுவே $1 போட்டோம்னா கவின்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆகுமா, அதுவே வந்து $கவின்னு எடுத்துக்கும். $கவின்னா அந்த $கவின் அப்படிங்கிற வேரியபிள்ல வந்து ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அப்பதான் வந்து இந்த $, சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன் இருக்கு PHPல, இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க வந்து ஒரே ஒரு $, போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்க அரேல உள்ள வேல்யூ தான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டீச்சர் நேம் ஆஃப் 0ங்கிறதுல இனியன் இருக்கு. இங்க வந்து டீச்சர் நேம் ஆஃப் 1ன்னு தான் கால் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் வந்து கவின்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து அண்டு டீச்சர் நேம் ஆஃப் 2ங்கும் போது நிலானின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுவே $, கொடுத்தோம்னா இப்போ இந்த வேல்யூல வந்து கவின்னு சொல்லிட்டு இங்க வந்துடும். $கவின் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது மேல வந்து ப்ரோக்ராம்ல $கவின் ஈக்குவல் டு ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த வேல்யூ வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணும். அப்பதான் வந்து இந்த $2 சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா எக்கோ த ஸ்டூடெண்ட் நேம் ஆர் ஈக்குவல் டு த ஸ்டூடெண்ட் நேம் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இங்க வேரியபிள் நேம் இந்த வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதுனால இது ஸ்ட்ரிங்கா அப்படியே பிரிண்ட் ஆகும். இது வந்து வேரியபிள் நேம் டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை, இதோடய கோட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். அந்த டாட்டை வச்சு ரெண்டையும் வந்து கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். அதனால இங்க இது வந்து ஒரு வேரியபிள் நேம். டீச்சர் நேம் ஆஃப் 0ங்கிறது ஒரு வேரியபிள் நேம், அரே வேரியபிள் நேம். இந்த அரே வேரியபிள் நேம்ல உள்ள என்ன வேல்யூவோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கமா வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கோம், அதனால கமா பிரிண்ட் ஆகும். இங்க என்ன வேல்யூவோ இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இங்க டபுள் கோட்ஸ்குள்ள இருக்க கமா பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் இங்க டபுள் கோட்ஸ்குள்ள அண்டு கொடுத்துருக்கோம், அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் டீச்சர் _நேம் ஆஃப் 2 அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம் என்ன வேல்யூ இருக்கோ நிலானினா அதை பிரிண்ட் ஆயிட்டு,
அவ்வளவுதான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள டாட்னு கொடுத்துருக்கோம். அந்த டாட் வந்து பிரிண்ட் ஆகும். செமிகோலன்ங்கிறது வந்து சின்டாக்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச உடனும் செமிகோலன் வந்து கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா வந்து சின்டாக்ஸ் எரர் வரும். இதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அரேஸ். அசோசியேட்டிவ் அரேஸ்ல பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ ரெண்டுமே இருக்கும் அரேக்குள்ள. அசோசியேட்டிவ் அரேஸ் ஆர் a key value pair data structure. Instead of having sorting data in a linear array, with associative arrays you can store your data in a collection and assign it to a unique key which you may use for referencing your data. அதாவது இந்த அசோசியேட்டிவ் அரேல வந்து கீயும் இருக்கும் வேல்யூ இருக்கும். அதாவது நம்ம இண்டெக்ஸ்டு அரேல பார்த்தீங்கன்னா வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து 0 1 அந்த மாதிரி அரே வேல்யூ 0 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா அந்த கீ வேல்யூ, அந்த கீயை வச்சு அந்த வேல்யூ நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த 0 1 அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த கீயை வந்து நம்ம அரே ஆஃப் அந்த கீயோட நேம் கொடுத்து அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. $marks அப்படிங்கிறது அரே நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஸ்டூடெண்ட் 1க்கு வந்து 35ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் 1ங்கிறது கீ, 35ங்கிறது வேல்யூ. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 2ங்கிறது கீ, இந்த 17ங்கிறது வேல்யூ. ஸ்டூடெண்ட் 3ங்கிறது கீ, 43ங்கிறது வந்து வேல்யூ. இதை வந்து அசோசியேட்டிவ் அரே. இதே இண்டெக்ஸ்ட் அரேவா இருந்தா 35, 17, 43 அந்த மாதிரி வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த கீ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கீ கொடுத்துருக்கிறது தான் வந்து அசோசியேட்டிவ் அரே. இதுல பாத்தீங்கன்னா எக்கோ ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் 1 மார்க் 1 இஸ் ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 மார்க்ஸ்ங்கிறது வந்து அரே நேம், அரே ஆஃப் அரேல வந்து கீ கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லிட்டு கீ கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் 1ங்கிற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். அப்ப மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1ல வந்து இங்க ஸ்டூடெண்ட் 1ல என்ன இருக்கு, 35ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ இங்க 35ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் 35. அதுக்கப்புறம் இங்க டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டாட் வந்து பிரிண்ட் ஆகாது. இது வந்து இந்த 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 வேரியபிள் நேம் அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பைன் பண்றதுக்கு இந்த டாட் யூஸ் பண்றோம். இந்த டாட் யூஸ் பண்ணாம வச்சோம்னா எரர் வரும். ஏன்னா இது வந்து வேரியபிள் நேம், இது வந்து ஸ்ட்ரிங். சப்போஸ் இது எல்லாமே இந்த 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 இங்க வந்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணாம இங்க ஓபன் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் பண்ணோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகும். நடுவுல வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வேரியபிள் நேமா இருக்கணும். இதுவே டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோம்னா இது ஸ்ட்ரிங் ஆயிடும். இது வேரியபிள் நேம்லாம் இருக்கிறதுனால நம்ம டாட் வச்சுதான் வந்து கன்கார்டினேட் பண்ணணும். இப்போ டாட் வச்சு கன்கார்டினேட் பண்றோம். இங்க வேரியபிள் நேம்ல என்ன வேல்யூ இருக்கோ 35ங்கிற வேல்யூ இங்க பிளேஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் என்ன இருக்கோ அதை பிரிண்ட் ஆகும். இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன். அதாவது ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் 35 இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனோன்னு, இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோன்னா பிரிண்ட் ஆகும். அடுத்து ரெண்டாவது ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து வேரியபிள் நேம், இது ஸ்ட்ரிங் கிடையாது, டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கல, இது வந்து வேரியபிள் நேம். இது வந்து அரே நேமா இருக்கு. அதாவது மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 2, மார்க்ஸ்ங்கிறது வந்து அரே நேம், ஸ்டூடெண்ட் 2 வந்து இது வந்து கீ. இந்த ஸ்டூடெண்ட் 2ங்கிற கீழே என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க பிளேஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் 2ல வந்து 17 இருக்கு. அப்போ மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 2க்கு பதிலா இங்க 17 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனோன்னா பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் கீ, அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரேனா கீ வேல்யூ ரெண்டுமே இருக்கும். அந்த அரேல டிக்ளேர் பண்ணும்போது நம்ம கீயோட கீயும் கொடுத்துருப்போம், வேல்யூவும் கொடுத்துருப்போம். அதுதான் வந்து அசோசியேட்டிவ் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே இண்டெக்ஸ்ட் அரேவா இருந்தா அரேக்குள்ளார வேல்யூஸ் மட்டும் கமா செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம். அதான் வந்து இண்டெக்ஸ்ட் அரே. இதான் அசோசியேட்டிவ் அரேக்கும் இண்டெக்ஸ்ட் அரேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ். மல்டி டைமென்ஷனல் அரேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளார இன்னொரு அரேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு அரேக்குள்ளார 1 or more அரேஸ் வந்து இருக்கும். அதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. PHPல பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், 4, 5 அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆனா 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது இந்த ஃப்ளோ வந்து கோடிங் எழுதும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும் மல்டி டைமென்ஷனல் அரேல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A multi-dimensional array is an array containing 1 or more arrays.
PHP understands multidimensional arrays that are 2, 3, 4, 5 or more levels deep. இதில் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 dimensional arrayக்கு ஸ்டூடெண்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் அதுக்குள்ளார இன்னொரு அரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 அரே, அதாவது அரே ஆஃப் இனியன் கமா 100, 96 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு அரே ஆஃப் கவின் 60, 59 கொடுத்துருக்காங்க. அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து கமா செப்பரேட் பண்ணி அப்படியே கொடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளார இன்னொரு அரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அரேஸ்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் பண்ணலாம்னா இந்த அரே நேமை வச்சு இந்த வேல்யூ எல்லாம் கெட் பண்ணிக்கலாம். இப்போ அரே நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் இதோட வேல்யூ எப்படி எடுக்கணும்னா இதோட வேல்யூ வந்து 0, 0ல இருக்கும். 0, 0. இது பாத்தீங்கன்னா 0, 1. இது பாத்தீங்கன்னா 0, 2. இது வந்து 1, 0, 1, 1, 1, 2. இது பாத்தீங்கன்னா 2, 0, 2, 1, 2, 2. இதோட அரேல வந்து இப்படிதான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா இந்த வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். அதே போல ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 1 இங்க பாத்தீங்களா அரேல கொடுத்துருக்காங்க. இதே போல ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 1ன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தோம்னா 0, 1ல இருக்க இந்த 100ங்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். இதை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 2 அப்படிங்கறது வந்து இந்த 96ங்கிற வேல்யூ எடுத்துக்கலாம். இதை வந்து 2 dimensional அரே. இந்த அரே நேம் வந்து ஸ்டூடெண்ட்ங்கிறத எடுத்துட்டு இதோட பொசிஷன் வேல்யூ, அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 0. ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 0. இது வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 1, ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 2. அதே போல இது வந்து 1, 0, 1, 1, 1, 2, 2, 0, 2, 1, 2, 2. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அரேல வந்து இந்த வேல்யூ எல்லாமே கெட் பண்ணி இதை வந்து எக்கோ பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் 0, 1, 0 அந்த வேல்யூ எங்கெல்லாம் வந்து எப்போ வந்து எந்த வேல்யூ கெட் பண்ணணுமோ அங்க வந்து கெட் பண்ணி இதை வந்து எக்கோ பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி எக்கோ ஸ்டேட்மெண்ட் போட்டு தான் ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்ம ஐயோட வேல்யூ ஜேன்னு 2 வேல்யூ வச்சுட்டு அதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து லூப்புக்குள்ள கால் பண்ணோம்னா அப்போ வந்து இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ஒரே எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஃபார் லூப்புக்குள்ள எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் எப்படி வந்து அரே வந்து 2 dimensional அரே எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டைமென்ஷனல் அரே வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ல வரும். PHP functions are reducing duplication of code. அதாவது நம்ம ஒரு டைம் வந்து ஃபங்க்ஷன்ல கோட் எழுதிட்டோம்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால டூப்ளிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் PHP functions are decomposing complex problem into simpler pieces. PHP functions are improving clarity of code. PHP functions are reuse of code. PHP functions are information hiding. PHP arrays are using for each looping concepts. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதாவது ஃபங்க்ஷன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம எங்கே தேவைப்படுதோ அதே சேம் டைப் ஆஃப் கோடு அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனாக எழுதியிருந்தோம்னா அதான் வந்து ஃபங்க்ஷனோட யூஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதனால கோடு வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா யூசர் வந்து அதுக்குள்ளே டிஃபைன் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை வந்து கர்லி பிரேஸ்க்குள்ளே எழுதியிருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா யூசர் வந்து அதுக்குள்ள என்ன வேணுமோ என்ன ஆப்ரேஷனோ என்ன மாதிரி கோட் எழுதணுமோ அந்த வந்து என்ன கால்குலேஷனுக்கோ இல்ல என்ன பார்ட் ஆஃப் கோடோ அந்த வந்து எழுதிக்கலாம் அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளார. சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா அது வந்து ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன், அதை வந்து அப்படியே கால் பண்ணிக்கலாம். அதாவது சிஸ்டம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் என்னவோ அதே ஃபங்க்ஷன் அது அந்த ஃபங்க்ஷனை தான் செய்யும். அதுதான் வந்து சிஸ்டம் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா அந்த நேம்குள்ளார யூசர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். பேராமீட்டரைஸ்ட் ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் எழுதும்போது அதில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். அது வந்து மோர் தென் 1 பேராமீட்டராக இருக்கும்போது கமா செப்பரேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் வழியா வேல்யூ பாஸ் பண்ணுவோம் அந்த பேராமீட்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் வந்து பேராமீட்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது மோர் தென் 1 வேல்யூஸ் வந்து சிங்கிள் வேரியபிள் நேம்ல யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட டேட்டா டைப் வந்து சேமா இருக்கணும். அதுதான் வந்து அரேன்னு பார்த்தோம். அதுல மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அசோசியேட்டிவ் அரேனா என்னன்னு பார்த்தோம். அசோசியேட்டிவ் அரேனா என்ன, கீ வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க அந்த அரேக்குள்ளார.
அதாவது கீ அரே அரே கொடுத்து அந்த அரே உள்ளவே கீ அதோட வேல்யூ ஈக்குவல் டு சொல்லிட்டு வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து மோர் தென் ஒன் யூஸ் பண்ணும்போது அது கமா செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ்ட் அரேனா என்னன்னு பாத்தீங்கன்னா அரேக்குள்ளார வேல்யூஸ் மட்டும் கொடுத்துவாங்க. அதை வந்து இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அரேல வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0 1 2 3 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். மோர் தென் ஒன் வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாம் அரேல வந்து கமா செப்பரேட் பண்ணி அரேக்குள்ள வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ 0ல வந்து எடுத்துப்போம். மல்டி டைமென்ஷனல் அரேனா என்னன்னு பார்த்தோம். ஒரு அரேக்குள்ளார மோர் தென் ஒன் அரேஸ் வந்து உள்ள யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்றோம். அதுல 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் 4 டைமென்ஷனல் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனல் வரைக்கும் ப்ரோக்ராம்ல வந்து யூஸ் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். Which one of the following is the right way of defining a function in PHP? Answer function, function name, bracket குள்ள parameters, அதுக்கப்புறம் curly brace குள்ள என்ன function bodyயோ அதை வந்து கொடுக்கணும். அடுத்த second question, a function in PHP which starts with dash double underscore is known as magic function. அடுத்த third question, PHP's numerically indexed array begin with position 0. அரேல எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். Which of the following are correct way of creating an array? இதில் பார்த்தீங்கன்னா $state of 0 equal to தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா state of equal to array of சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது வந்து indexed array. இது வந்து கரெக்டான ஆப்ஷன். இதுல வந்து டாலர் கொடுக்கல, அதனால இது ராங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல array of இது வந்து இப்படியும் கொடுக்கக்கூடாது. அரே வந்து கிரியேட் பண்ணும்போது $state equal to array of அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். இங்க இப்படி கொடுத்தோம்னா இதுல வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேணா அசைன் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ரெண்டு ஆப்ஷன் 3 4 ரெண்டுமே கரெக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் PHP கோடு? இதுல பாத்தீங்கன்னா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. $a ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து அரே நேம் ஈக்குவல் டு அரே ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் $bன்னு ஒரு அரே பிங்கிற அரே நேம்ல வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுல வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஏவையும் பியும் வந்து கம்பைன் பண்ணிருக்காங்க. ஏ அரே நேம்ல வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க, பில கொடுத்துருக்காங்க, சில வந்து அரே கம்பைன் சொல்லிட்டு இது வந்து கீவேர்டு. அரே கம்பைன்ங்கிறது கம்பைன் பண்றது. இது வந்து ஒரு கீவேர்டு, அரே கம்பைன் பண்றதுக்கான கீவேர்டு. இப்போ வந்து ஏவையும் பியும் வந்து கம்பைன் பண்ணி அரே சில இருக்கு. இதுக்கப்புறம் print underscore அரே வேல்யூ வந்து print பண்ணும்போது எக்கோ போட்டு print பண்ண முடியாது. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி இருந்தாதான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்து எக்கோ கொடுத்து print பண்ண சொல்லலாம். அரே வந்து எப்பயுமே print underscore r கொடுத்து தான் வந்து print பண்ண முடியும். இப்போ எக்கோ கொடுத்து அரே print பண்ண முடியாது. சிங்கிள் வேல்யூஸ் வந்து எக்கோ கொடுத்து print பண்ணிக்கலாம். print underscore r of array ஹைஃபன் கவுண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கீவேர்டு தான். அரே கவுண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்றதுக்கான கீவேர்டு. இது வந்து ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து சியை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சில என்ன இருக்கு, ஏவையும் பியையும் வந்து கம்பைன் பண்ணி சில அசைன் பண்ணிருக்கோம். அப்போ இந்த சிங்கிற அரே நேம், சிங்கிறது அரே நேம். இந்த சிங்கிற அரே நேம்ல ஏல இருக்க அரேல உள்ள வேல்யூ, பி அரேல உள்ள வேல்யூ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இதுல கொடுத்துருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து அரே கவுண்ட் வேல்யூஸ்ங்கிறது ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். அரே கவுண்ட் வேல்யூஸ்ங்கிறது ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அதுல வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது இது ஏவையும் பியும் கம்பைன் பண்ணிட்டு ஏ வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரே ஆஃப் ஏ வந்து 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 5ன்னு சொல்லிட்டு போட்டுரும். கேட் வந்து எத்தனை இருக்கு, 1 2 கேட் இருக்கு. அப்ப 2 வந்துரும். டாக் பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. டாகும் 2 இருக்கு. அதுக்கப்புறம் டைகர் பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இதை வந்து 1ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஆப்ஷன் ஏல இருக்கிறது கரெக்டா இருக்கு. அரே கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 அப்படிதான் கவுண்ட் பண்ணணும். அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா அது வந்து 0 1 2 3 அப்படி ஸ்டார்ட் ஆகும். கவுண்ட் பண்ணும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 அப்படிதான் கவுண்ட் பண்ணுவோம். அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ இதோட இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஏங்கிற வேல்யூ வந்து அரே ஆஃப் 0ல இருக்கும். இது 0 வழி, இது அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4 அப்படி சொல்லுவோம்.
இண்டெக்ஸ் வேல்யூ தான் வந்து 0 1 2 3 இருக்கும். அரே வேல்யூஸ் கவுண்ட் பண்ணும்போது 1 2 3ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். எல்லாமே கரெக்டா கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து 6th கொஸ்டின். ஃபார் ஃபைண்டிங் நான் எம்டி எலிமெண்ட் இன் அரே வி யூஸ் count of function. அடுத்து 7th கொஸ்டின். Indices of arrays can be either string or numbers and they are denoted as. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி வந்து மை அரே ஆஃப் 4 அரே பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 8th கொஸ்டின். PHP அரே ஆர் ஆல் ஹேசஸ் ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின். as compared to associative arrays vector arrays are much slower ஆப்ஷன் பி. 10th கொஸ்டின். what function count elements in an array. கவுண்ட் பண்றது பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம் அரேல. கவுண்ட் ஆஃப் சைஸ் ஆஃப் இதுல ரெண்டு ஆப்ஷன் எது கொடுத்திருந்தாலுமே கரெக்ட் தான். வீடியோஸ் வந்து பிஹெச்பில அது கண்டினியூ ஆகும். அதே போல் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க வீடியோவும் கண்டினியூ ஆகும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.